பெட்டி தந்தா நல்லா இருக்கும். இல்லடா அடுக்கு தந்தா. ஏய் பெட்டி தந்தாடா. ஏய் என்னடா பிரச்சனை? சட்டையை விடுங்கடா. அடுக்கு தின்னு சொல்றேன், நான் பெட்டி சொல்றேன். அது ரெண்டுத்துல எது அப்படின்னு சொல்றேன். சண்டை போட்டுருக்கீங்க அதெல்லாம் வந்து. இப்ப என்னடா அடுக்கு தே நல்லா இருக்கா பெட்டி தே நல்லா இருக்கானடா? வாங்கடா சாப்பிட்டு பாப்பா. அண்ணே அண்ணே இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கண்ணே. பெட்டி தே நல்லா இருக்குமா அடுக்கு தே நல்லா இருக்குமான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்கண்ணே. நீ எடுத்தே காமினே. தேன் சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டா. அதுக்காக தானே வந்திருக்க. அதானே வர்றப்ப தட்டோடய வந்திருக்கீங்களே. தட்டு கத்தி முத கொண்டு இருக்கேடா. பெட்டியை கட்டுறத பாத்துட்டிய போல இருக்கு. சரி வா, என்ன தேன், அதாவது உனக்கு இப்ப வந்து பெட்டி தேன் வேணும் சரியா? அடுக்கு தேன் எடுப்போம். இப்ப பெட்டி தேன் இது பண்றத பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி வா தேன் எடுப்போம். நம்ம தேனி பெட்டியை வந்து சுத்தப்படுத்துறப்போவோ அதுல இருந்து தேன் எடுக்கிறப்போ வந்துட்டு நம்ம பெட்டியோட வாயு பகுதியை மறைக்க கூடாது. அப்படி மறைச்சோம் அப்படின்னா என்ன செய்யும்? கொட்டும். அந்த பாதையை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தேனை எடுக்கிறதுக்கு முன்னால வந்துட்டு நம்ம பெட்டி தேனை வந்து தட்டுல எடுத்து வச்சிருவோம். பாத்தீங்களா? ஒரு வழியா வந்துட்டு நம்ம அடுக்கு தேன் இருக்க இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது மரத்துல வந்து அந்த பொந்துக்குள்ள வந்துட்டு நமக்கு கொஞ்சமா வந்துட்டு தேன் இருக்கு. இந்த தேனை இப்போ வந்து நம்ம எடுக்கணும். ஆனா ஈக்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. நம்ம பெட்டி தேன் மாதிரி இருக்காது இல்லையா? கடி வாங்குறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கணும் போல இருக்கு. சரி பார்ப்போம். இந்த தேன் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அடுக்கு தேன் வந்து பொந்து தேன் வந்து நம்ம கிடைச்சிருது. பார்த்தா தெரியும். ஒரு வழியா வந்து பொந்து தேன் வந்து நம்ம எடுத்துட்டோம். இது அடுக்கு தேன் நிறத்தை பார்த்தீங்களா? ரொம்ப நாள் வந்து அது வந்து பெட்டிக்குள்ளே வந்துட்டு, அதாவது அந்த அடுக்குக்குள்ளே அந்த பொந்துக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப நாளா வந்து தேன் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. கலர் வந்து பார்த்தாவே, நிறம் வந்து பார்த்தாவே தெரியும் சரியா? இது வந்து நம்ம பெட்டி தேன். பெட்டி தேன் நிறத்தை பார்த்தா ஒயிட் கலர்ல, அதாவது நம்ம தான் அடிக்கடி தேன் எடுத்துடுறோம்ல பெட்டியில சரியா? பெட்டி தேன் நிறத்தை பார்த்தா தெரியும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அதாவது நம்ம இப்ப 2 தேனை எடுத்துட்டோம் சரியா? இது வந்துட்டு நம்ம அடுக்கு தேனை கலர் பார்த்தா தெரியும் இல்லையா? இப்ப அடுக்கு தேனை வந்து நம்ம கொடுக்க போறோம். தம்பி சாப்பிட்டு பாருங்க. இதுக்காக தானே இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இருங்க அப்படியே இருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த வேக்ஸ் வந்து கீழே போட்டுரும், அந்த மெழுகு வந்து கீழே போட்டுறணும். இது வந்து நம்ம பெட்டி தேன் சரியா? கடிச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க தம்பி. வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? சாப்பிட்ட ஒரே மாதிரிதான் தெரியுதா? அப்ப தேன் சாப்பிடறதுக்கு தான் நீங்க பிளான் பண்ணீங்களா? இது வந்து தேன் சாப்பிடறதுக்கு உண்டா? இதுல நான் தான் வந்து சிக்கிக்கிட்டேனா? ஏன் தம்பி அது என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு முடியாச்சு என்ன பண்ணுவோம்? மழத்தேனா? அப்ப இதே வேலை தான் சுத்துறிய. என்னை வச்சு எல்லா தேனையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நம்ம இந்த குளவிகள் மாதிரி மலைத்தேன் இருக்காது. 2-3 கடிச்சுன்னு வைங்களேன், நமக்கு சோழி முடிஞ்சிடும் சரியா? முதல்ல தேனை எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நான் எடுத்து கொண்டு உடனே வேகமா சாப்பிடுறீங்க. குடிங்க. என்னாச்சு? எப்படி சாப்பிடணும்? டிப் பண்ணியா? நாக்கால டிப் பண்ணியா? சாப்பிடுங்க. அந்த மாதிரிதான் சாப்பிடணும். அதாவது நம்ம தேனை வந்து நம்ம எச்சிலோட உமிழ்நீரோட சேர்ந்து வந்து உள்ள போகணும். அப்பதான் வந்துட்டு சீக்கிரமே செரிமானம் ஆகும். அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம உணர்ந்து, அதாவது எப்படி ரசிச்சு சாப்பிடணும்னு சொல்லல, அந்த மாதிரி சாப்பிட முடியும். சாப்பிடுங்க.